கடம்பா டைனாசிட்டி பொறுத்தளவு நியூ கிங்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ புதிய அரசுகள் உருவான காலகட்டம் இந்த குப்தர்கள் முடிவுக்கு வந்த காலகட்டம்னு சொல்லப்படுது. குப்தர்கள் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய புது அரசுகள் வந்து உருவாகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், எப்பெல்லாம் ஒரு பெரிய பேரரசு உடைந்து நொறுங்குதோ அப்பெல்லாம் பலவிதமான புதிய குறுகிய அரசுகள் வந்து உருவாகும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஒவ்வொரு அரசு கீழேயும் எந்தெந்த சிறிய அரசுகள் சிற்றரசுகள் உருவாச்சுன்னு கூட கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சிற்றரசு பத்தின டீடைல்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடம்பா டைனாசிட்டி ஆகட்டும், சிறிய சிறிய சிற்றரசுகள் ஆகட்டும், ட்ரைபல் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அசாம் சைடு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் ரூல் வந்து அஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரைபல் ரூல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள், குறுகிய சிற்றரசுகள், தூரமா இருக்கிற அந்த ஈஸ்டர்ன் சைடுன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கிற அரசுகள், இதை பத்தின டீடைல்ஸும் நம்ம படிச்சாகணும். அது நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு மார்க்கும் நம்மளோட ஸ்கோரை வந்து டிசைட் பண்ண போறது, ரேங்கை டிசைட் பண்ண போறது. ஸோ மேக்சிமம் கவரேஜ் கொடுத்தாகணும். சின்ன சின்ன கிங்டத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிருங்க. சரிங்களா? ஸோ ஓகே, கடம்ப டைனாசிட்டி பார்த்துடலாம். இந்த கடம்ப வம்சம் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வக்கட்டக்காஸ் அப்படின்னு ஒரு டைனாசிட்டிஸ் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ வக்கட்டக்காஸ் வந்து எந்த டைனாசிட்டி அப்படின்னா குப்தர்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது இந்த வக்கட்டக்காஸ் வந்து சவுத் இந்தியால சதவாகனாஸை ரீப்ளேஸ் பண்ணவங்க. சதவாகனர்கள் அப்படின்னு ஒரு டைனாசிட்டி இருந்துச்சு. அந்த சதவாகனர்களை ரீப்ளேஸ் பண்ணி வந்தவங்க இந்த வக்கட்டக்காஸ். சரிங்களா? இந்த வக்கட்டக்காஸ் டைம் பீரியட்ல இன்னும் கீழே சதர்ன் சைடு ரூல் பண்ணவங்க தான் கடம்பாஸ். சரிங்களா? கடம்பா கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் உருவாகுது. கடம்பா டைனாசிட்டி, கடம்ப வம்சம் தமிழ்ல சொல்லுவோம். இவங்க உருவாகுறாங்க. இவங்களோட கேபிட்டல் பானாவாசின்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க கன்னட ரீஜியன் சொல்றது இது. சரிங்களா? கர்நாடகா ஸ்டேட். இப்ப கர்நாடகா ஸ்டேட் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கன்னட ரீஜியன்ல வந்து உருவானதான் இந்த கடம்பா வம்சம். இதோட கேபிட்டல் பானவாசி. சரிங்களா? பானவாசின்ற கேபிட்டல்ல உருவாகுது. இத எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மயூர் சர்மா. சரிங்களா? மயூர் சர்மாங்கிறவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆக்சுவலா இவர் வந்து பல்லவர்களோட ஃபியூடட்டரின்னு சொல்லப்படுது. பல்லவர்களுக்கு கீழே வேலை பார்த்தவர், தளபதியாகவோ மந்திரியாகவோ வேலை பார்த்தவராக தான் இருக்கணும். அவர் கீழே வந்துட்டு ஒரு நிலப்பிரபுவா வந்து இருந்திருக்கணும், ஃபியூடட்டரியா வந்து இருந்திருக்கணும்னு சொல்றாங்க மயூர் சர்மாங்கிறவரு. இவர் பல்லவாசை டிஃபீட் பண்ணிட்டு, சரிங்களா, அந்த கன்னடா ரீஜியன்ல பல்லவாசை டிஃபீட் பண்ணிட்டு இவரோட கடம்பா கிங்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. ஓகேங்களா? மயூர் சர்மாங்கிறவரு பல்லவர்களை டிஃபீட் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த டைனாசிட்டி கண்டினியூ ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த வக்கட்டக்கா டைனாசிட்டிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ப்ராமினன்டான டைனாசிட்டியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா வக்கட்டக்கா எம்பையரா இருந்தது, வக்கட்டக்கா கிங்டமா இருந்தது. இந்த வக்கட்டக்கா கிங்டமும் டீக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்துல இந்த கடம்பா கிங்டம் பெரிய அளவுல உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பெரிய அளவுல உருவான கிங்டம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸா ஒரு 10th செஞ்சுரி வரை இவங்க ரூல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 10th செஞ்சுரி வரை கண்டினியூஸா ரூல்ல இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இவங்களோட ரிலிஜியன் ஜெயினிசம், சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? ஸோ சமண சமயம் ஃபாலோ பண்றாங்க. வரிசையா கிங்ஸ் வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவிவர்மா. ஸோ ரவிவர்மா முக்கியமான அரசராக கருதப்படுறார். இவர் பல்லவர்கள், கங்க அண்ட் வக்கட்டகாஸ் இவர்கள் அனைவரையும் வந்து தோற்கடிக்கிறாரு. எம்பையரை பெரிய அளவுல உருவாக்குறாரு. இவருக்கு அடுத்து வந்த ஹரிவர்மன் அப்படின்ற ஒரு மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா சாளுக்கிய டைனாசிட்டி உருவாகுறனால இவரோட காலகட்டத்துல இந்த கடம்ப டைனாசிட்டி டிக்ளைன் ஆகுது. இதுல முக்கியமான விஷயம், நீங்க ஃபவுண்டர் படிச்சுக்கோங்க. மயூர் சர்மா இவர் தான் தோற்றுவித்தவர். அதுக்கப்புறம் காகுஸ்தவர்மா அண்ட் காகஸ்தவர்மா, இரண்டாம் காகஸ்தவர்மா, இவங்க எல்லாம் வந்துட்டு வர்றாங்க. இதுல முக்கியமா ரவிவர்மர் வந்து முக்கியமானவர். இவரோட காலகட்டத்துல எம்பெயர் பெருசாகுது, அரசாட்சி வந்து ரொம்ப விரிவடையுதுன்னு சொல்றாங்க ரவிவர்மா காலகட்டத்துல. அதுக்கப்புறம் ஹரிவர்மன் காலகட்டத்துல சாளுக்கியர்கள் எமர்ஜ் ஆகுறாங்க. சாளுக்கியர்கள்னு சொல்லப்படுற புது வம்சம் வந்து உருவாகுது. பெரிய அரசாக அவங்க உருவாகுறாங்க. அதனால இந்த எம்பையர் டிக்ளைன் ஆகுது. இந்த கடம்பர்களை ஒரு ரிவைவலும் நடக்குது. 10th செஞ்சுரி வரை இவங்க ஒரு குறுகிய இடத்துல வந்து ஆட்சி புரியுறாங்க.
ஸோ 6வது செஞ்சுரி, சரிங்களா, 6வது முதல் 7வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டத்திலேயே இந்த கடம்பர்கள் தங்களோட நாட்டை இழந்துடுறாங்க சாளுக்கியர்களிடத்தில். ஆனா கண்டினியூஸா ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல சிற்றரசர்கள் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடம்ப ஜெயகேசி அப்படின்றவர் கீழே வந்துட்டு ரிவைவல் நடக்குது. மறுபடியும் ட்ரை பண்றாரு. மறுபடியும் ஒரு ஏபிள் கிங் வராரு. ஒரு திறமையான மன்னர் வந்துட்டு அதை தொடங்குறாரு. ஆனா இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல். சரிங்களா, அந்த காலகட்டத்துல சாளுக்கியர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால, சாளுக்கியர்களும் பல்லவர்களும் பவர்ஃபுல்லா இருந்தனால கடம்பர்களால மீண்டு வர முடியல. அதோட அந்த டைனாசிட்டி எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த கடம்பாஸ் வந்துட்டு கோவா இருக்கு இல்லைங்களா, சோ கோவா சைடே வந்து என்டைட்டில் ஆகி லிமிட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல லிமிட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ இதுதான் கடம்பா என் பேர்.